NCERT 12 Physics Exercise 13.5. The Q value of nuclear reaction A plus B gives 3 plus D is defined by Q is equal to MA plus MB minus of mass of C minus of mass of D the whole power C square. The mass refers to the respective nucleus. Determine the Q value and state whether the reactions are exothermic or endothermic. அப்புறம் அந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க and the mass of எல்லா reactants and product sites கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? இப்போ ஃபஸ்ட்டு Q வேல்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். Q வேல்யூ வச்சுட்டு நம்ம வந்து எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்காங்கிறதும் சொல்கிறதும் தெரிஞ்சுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் Q வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் எண்டோதெர்மிக் அண்ட் பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் இட் இஸ் எக்ஸோதெர்மிக். அண்ட் Q வேல்யூவை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி EB எப்படி சால்வ் பண்ணுறீங்களோ அதே தான். பட் நம்ம எப்படி மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் சைட்ஸ் ரியாக்டன்ஸ் மைனஸ் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஓகே இன்ட்டு C ஸ்கொயர். இதெல்லாம் யூவில் ஆன்சர் கிடச்சிருக்கும் இன்ட்டு C ஸ்கொயர். அவ்வளோதான், ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ புரோட்டான் டியூட்ரான் ஓகே gives 2 நியூட்ரான். இதுதான் இந்த ஈக்குவேஷன். ஸோ ரியாக்டன்ட் சைட்ஸில் என்ன இருக்குது? ஒரு ப்ரோட்டான்குள்ளது, ஒரு ஹைட்ரஜனுக்குள்ளது அண்ட் ஒரு ட்ரிட்டியம்குள்ளது. ஸோ இந்த ரெண்டையும் மாஸை ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் ஆஃப் 2 டியூட்ரியம் இருக்குது. ஸோ 2 டியூட்ரியமுடைய மாஸ், அப்போ 2 இன்ட்டு ஒரு டியூட்ரியமோட மாஸ் போட்டோம்னா ப்ராடக்ட் சைட் கிடைக்கும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு C ஸ்கொயரில் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் நெகட்டிவில் கிடச்சதுனாலே இட் இஸ் எண்டோதெர்மிக். அவ்வளோதான். ஸோ Q கண்டுபிடிக்கலாமா? ஸோ Q இஸ் ஈக்குவல் டு ஹைட்ரஜனுடைய மாஸ் என்ன இருக்கும்? இட் இஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே நமக்கு கொஷனில் கொடுத்துருந்தாங்க, ரைட்டா? ஸோ நம்ம அதே மாதம் நம்ம போட்டுக்கலாம். என்ன இருக்கும்? இட் இஸ் 1.007825. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிட்டியமுடைய மாஸ்னா 3.016 இதாக இருக்கு. 49U இதெல்லாமே யூவில் இருக்குது. ஓகே, மைனஸ் ஆஃப் ரியாக்டன் சைட் ப்ராடக்ட் சைடில் 2 டியூட்ரியம் இருக்குது. ஸோ 2 இன்ட்டு போட்டுக்கலாம்ல. ஸோ 2 இன்ட்டு ஸோ டியூட்ரியமுடையது எழுது 2.014102U ஓகே இன்ட்டு C ஸ்கொயர். இப்போது இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா டேரெக்டாக ஆன்சர் எழுதுகிறேன். ஆன்சர் வந்து உங்களுக்கு மைனஸில் கிடச்சிருக்கும். 0.00433U C ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போ UC ஸ்கொயரோட வேல்யூ என்ன? ஆக்சுவலி இதை பார்த்தோடே நமக்கு சொல்லியிருக்கலாம். இது என்னது? எண்டோதெர்மிக். ஏன் எண்டோதெர்மிக்? நெகட்டிவில் கிடச்சதுனால. பட் வேல்யூ வேணும் இல்லையா? 0.00433 UC ஸ்கொயருக்கு 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா உங்கள் ஆன்சர் -4.0334 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதுதான் Q உடைய ஆன்சர் நெகட்டிவில் கிடச்சிருக்கு ஃபஸ்ட் ரியாக்ஷனுக்கு. இப்போ செகண்ட் ரியாக்ஷன் போகலாமா? ஸோ செகண்டோட ரியாக்ஷன் வந்து இதுதான். ஸோ Qவோட வேல்யூ என்ன இருக்கும் நமக்கு? ஸோ இந்த சைடுடைய கார்பனுடைய மாஸ் வந்து நமக்கு கொஷன்லேயே கொடுத்தாங்க. ஸோ அதில் இங்கே 2 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? 2 இன்ட்டு போட்டுக்கலாம். ஸோ 2 இன்ட்டு கார்பனுடைய மாஸ் வந்து 12. ஓகே, 12.00 இருக்கும். ஸோ 12.0 போட்டுக்கலாம். அண்ட் ப்ராடக்ட் சைட்ஸில் நியானுடைய மாஸ் ஸோ மைனஸ் 19.992439 கொஷன்லேயே கொடுத்தது தான். அண்ட் ஹீலியம்குள்ளது என்ன கொடுத்துருக்காங்க? இது ப்ராடக்ட்ஸ்னால நம்ம மைனஸ் பண்ணுறோம். -4.002603. இது எல்லாமே என்னது இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் இருக்கும். ஸோ காமனாக UC ஸ்கொயர் போடுறேன். இப்போ இது 24 ஆகிடும். ஓகே, ஸோ 24 மைனஸ் ஆஃப் இது அண்ட் மைனஸ் ஆஃப் திஸ் ஒன். இதெல்லாம் சால்வ் பண்ணுறோன்னா இட் இஸ் 0.00495 UC ஸ்கொயர். இப்போ இது பாசிட்டிவில் தானே கிடைக்கிது. ஸோ இது என்னது? எக்ஸோதெர்மிக். இது என்னது? எக்ஸோதெர்மிக். இப்போ இதை நான் வந்து 0.004958 UC ஸ்கொயருக்கு 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ஸ். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் யுவர் ஆன்சர் இஸ் 4.618377 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் Q உடைய வேல்யூ அண்ட் இது எக்ஸோதெர்மிக். ஸோ தட்ஸ் ஆல்.